பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடித் தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. தாவேக அரசு பொறுப்பேற்றதில் இருந்து பள்ளிக்கல்வித்துறையில் பல்வேறு மாற்றங்களை செய்துவிட்டதாகவும் அதனால் பள்ளிக்கூடங்களினுடைய முதலாளிகள் எல்லாம் மிகுந்த மனமகிழ்ச்சியில் இருப்பதாகவும் ஒரு தோற்றத்தை உருவாக்கும் முயற்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உண்மையில் அந்த முயற்சி எதனால் செய்யப்படுகிறது? அது உண்மையிலேயே நடந்த முயற்சிதானா அல்லது வேறு சில அரசியல் நோக்கங்களுக்காக இவையெல்லாம் பயன்படுத்தப்படுகின்றனவா என்பது குறித்துத்தான் இன்றைய கோடாங்கி. தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை இந்தியாவிலேயே மிக முன்னணியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை. மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறையின் செயல்பாடுகளை விட பல மடங்கு அதிகமான திறம்பட்ட செயல்பாடுகளை தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை கடந்த காலங்களில் சாதித்து காட்டியிருக்கிறது. அதற்கு உதாரணமாக இல்லம் தேடி கல்வி, நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ், 44 மாதிரி பள்ளிகள், 28 தகைசால் பள்ளிகள் மற்றும் பள்ளிக்கூட ஆசிரியர்களுக்கெல்லாம் டேபுகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் பள்ளி கல்வித்துறையின் சார்பாக செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் 28,067 அரசு பிரைமரி, மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆகியவற்றுக்கு 100 Mbps வேகத்திலான இணையதள வசதியும் செய்து தரப்பட்டிருக்கிறது. 44 லட்சம் பள்ளி மாணவர்கள் 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை பயனடைகின்ற வகையில் வாசிப்பு இயக்கம் நடத்தப்படுகிறது. பள்ளி மாணவர்களுக்கு பண்பாடு, மொழி, சமூக வரலாறு ஆகியவற்றை போதிக்கின்ற வகையில் மாநில பள்ளிக்கல்வித்துறையே தனி கல்விக் கொள்கையும் உருவாக்கி இருக்கிறது. இவ்வாறு பல்வேறு செயல்பாடுகளை தமிழ்நாடு அரசு கடந்த 5 ஆண்டுகளில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் மேற்கொண்டிருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் பள்ளிக்கல்வித்துறையில் ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய சான்றிதழ்களை புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த பள்ளிக்கூட நிர்வாகம் மிகப்பெரிய அளவுக்கு லஞ்சம் கொடுத்துத்தான் பெற வேண்டி இருக்கிறது என்பது போன்ற செய்திகளை ஒரு தனியார் பள்ளி சங்கத்தினுடைய தலைவர் என்ற முறையில் ஒரு நபர் தொடர்ந்து ஊடகங்களில் பேசி வந்தார். அவர் பல்வேறு ஊடகங்களில் இது குறித்து பேசியிருக்கிறார். நியூஸ் தமிழ் 24/7, பாலிமர், விகடன் உள்ளிட்ட வெகுஜன மக்களால் அறியப்பட்ட செய்தி தளங்களிலும் அதே போல யூடியூபில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தி டிபேட், தி ஃபயர் உள்ளிட்ட ஊடகங்களிலும் பேசி அந்த காணொளிகள் ட்விட்டர், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா என்று பல்வேறு தளங்களிலும் பகிரப்பட்டிருக்கிறது. இந்த நபர் வெறுமன தனியார் பள்ளிக்கூட சங்கத்தினுடைய தலைவர் என்பது மட்டுமல்ல, பாஜகவினுடைய கல்வியாளர் பிரிவினுடைய தலைவராகவும் செயல்பட்டு வருகிறார் என்பது குறித்து ஏற்கனவே நம்முடைய பேரலை வீடியோக்களில் விரிவாக பேசியிருக்கிறோம். அந்த நபர் பல்வேறு ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்கும் போது பள்ளி கல்வித்துறையில் எங்களுடைய பள்ளிக்கூடத்தினுடைய சான்றிதழை புதுப்பித்து பெற வேண்டும் என்றால் நாங்கள் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திற்கும் ஒவ்வொரு வகையிலான லஞ்சம் கொடுக்க வேண்டி இருக்கிறது என்றும், டிடிசிபி எனப்படுகின்ற கட்டடத்திற்கான அப்ரூவலை பெறுவதற்கும் கூட மிகப்பெரிய அளவுக்கு லஞ்சம் புரளுகிறது என்றும் அவர் குற்றஞ்சாட்டியிருந்தார். இது எல்லாம் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு போய் சேருவதாகவும் அவர் தன்னுடைய பேட்டிகளில் பேசியிருந்தார். இந்த பேட்டிகளை பார்த்து இப்போது முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அவருக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். இந்த வக்கீல் நோட்டீஸில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக அவர்கள் பேசியிருக்கிறார்கள். நந்தகுமார் என்ற அந்த நபர் முன்வைத்த ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் முழுமையான மறுப்பை பதிவு செய்து நந்தகுமார் பேசிய குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் திரும்ப பெற வேண்டும், பொது மன்னிப்பு கேட்க வேண்டும், சுமார் 50 கோடிக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் லீகல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. 48 மணி நேரத்திற்குள் இதனை செய்யாவிட்டால் அடுத்த கட்டமாக இது வழக்காக நகர்த்தப்படும் என்றும் அந்த லீகல் நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த லீகல் நோட்டீஸ் பற்றி விரிவாக நாம் பார்க்கும் பொழுது பல்வேறு பள்ளிக்கூடங்களும் சான்றிதழ்களை புதுப்பித்துக் கொள்வதற்கு வசதியாக கடந்த 2021-2026க்கு இடைப்பட்ட ஆட்சியின் போது திருச்சி, கோவை, சேலம், திருநெல்வேலி, மதுரை என்று தொடர்ந்து பல்வேறு கேம்புகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. அந்த கேம்புகளில் பல்வேறு பள்ளிக்கூடங்களினுடைய
சான்றிதழ்களையும் அவர்களுடைய விண்ணப்பங்களையும் புதுப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கிறது. இதிலும் பலர் பயனடைந்திருக்கிறார்கள். அதன் மூலமாக யாரும் இதுவரை குற்றச்சாட்டுகளை முன்வைக்காத நிலையில் நந்தகுமார் முன்வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் அனைத்தும் கற்பனையானவை மட்டுமல்ல, அரசியல் உள்நோக்கம் கொண்டவை. தற்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களினுடைய நன்மதிப்பை பெற வேண்டும் என்பதற்காக முந்தைய ஆட்சியாளர்களை குறை சொல்லுவதை ஒரு வேலையாக செய்து அதன் மூலமாக தன்னுடைய மோசடி நடவடிக்கைகளை மறைத்து கொள்ள முயற்சி செய்கிறாரா நந்தகுமார் என்ற கேள்வியையும் இந்த வக்கீல் நோட்டீஸில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தரப்பினர் முன்வைத்திருக்கிறார்கள். இது குறித்து கே சுரேஷ் பாபு என்பவர் நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கில் ஸ்ரீ சங்கரா குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் என்ற கல்வி குழுமத்தினுடைய தலைவராக இந்த நந்தகுமார் என்ற நபர் செயல்பட்டு வருகிறார். இவர்களுக்கு சொந்தமான அன்னை கேஆர்சி எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நம்பர் 6 ஏகாம்பரம் தெரு, பம்மல், சென்னையில் இயங்கி வருகிறது. அந்த சங்கரா குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் இயங்கி வருகின்ற இடம் அவர்களுக்கு சொந்தமான இடம்தானா என்பது குறித்தும் அந்த சுரேஷ் பாபு என்ற நபர் நீதிமன்றத்தில் புகாரை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட புகாரின் அடிப்படையில் பார்க்கும்போது அந்த இடம் திருப்போரூர் அருள்மிகு கந்தசாமி கோயிலுக்கு சொந்தமான இடம் என்றும், அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் இடம் என்றும், அறநிலையத்துறையினுடைய ஒப்புதலே இல்லாமல் போலியான ஆவணங்களின் மூலமாக கையகப்படுத்தப்பட்ட நிலம் என்றும், ஆர்டிஐ மூலமாக தகவல் பெற்றதாகவும் தன்னுடைய வழக்கில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இவை அனைத்தையும் மேற்கோள் காட்டித்தான் நந்தகுமார் என்ற நபருக்கு இப்போது நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த நந்தகுமார் என்ற நபர் நர்சரி பள்ளிகளுக்கு 3 லட்சம், மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கு 5 லட்சம், சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு 10 முதல் 15 லட்சம் என்று ரெனிவல் ஆஃப் ரெகக்னிஷன் பெறுவதற்காக லஞ்சம் பெறப்பட்டது என்றும், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் எனப்படுவதை பெறுவதற்கு 27 முதல் 50 லட்சம் லஞ்சம் பெறப்படுகிறது என்றும், இதற்காகவே குளோப் 360 என்ற பெயரில் ஒரு நிறுவனம் நடத்தப்பட்டதாகவும் அது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய குடும்பத்தாராலேயே நடத்தப்படுகிறது என்பதாகவும் குற்றச்சாட்டை தெரிவித்திருந்தார். இதை முழுக்க மறுத்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். அந்த குற்றச்சாட்டில் எந்தவிதமான உண்மையும் இல்லை, அதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லாமல் வாய்க்கு வந்தபடி பேசிக் கொண்டிருக்கும் நந்தகுமார் எங்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும், அதே போல தான் முன்வைத்த அனைத்து குற்றச்சாட்டுகளையும் திரும்ப பெறுவதாக பொதுவெளியில் அறிவிக்க வேண்டும், மேலும் தன் மீது சுமத்திய இந்த களங்கத்திற்கு இழப்பீடாக 50 கோடி ரூபாய் தர வேண்டும் என்றும் கேட்டு இப்போது நந்தகுமாருக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த லீகல் நோட்டீஸுக்கு நந்தகுமார் என்ன பதில் சொல்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம்.